ஓ! என்னங்க இப்படி பண்ற? ஆர்சிபி 2வது கப் வின் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸோ இல்ல எடிட்டோ பண்ணலாமான்னு பார்த்தா, விராட் கோலி ரிட்டயர்மென்ட்ன்னு சொல்லிட்டு சேடா எடிட் பண்ண வச்சிருக்கீங்க போல. இன்ஸ்டாகிராம்ல அந்த மீம் பேஜ் எல்லாம் போட்டு சும்மா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விராட் கோலி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. இதான் லாஸ்ட் சீசன்ற மாதிரி போட்டு வகஞ்சே கிளப்பிட்டு இருக்கானுங்க. ஏன்டா? ஏன்? நீங்க கூட ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சந்தோஷமா இருந்துறக்கூடாது. ஆர்சிபி ஹேட்டர்ஸ்க்கு சும்மா வயிறு எரிஞ்சிரும். எப்படி ஆர்சிபி தான் கப் ஜெயிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நல்ல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கும். இதுக்குடா இதோட ஒரு சில நிறைய பெரிய பெரிய மீன் பேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்ற மாதிரி விராட் கோலி வந்து இதுதான் இதோட ரிட்டைர்மெண்ட்ன்ற மாதிரிலாம் போடுறானுங்க. இதோட இன்ஸ்டாகிராம் பெரிய பெரிய பேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஜத் பண்டிதார் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டு திடீர்னு போட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் அப்படின்ற மாதிரி இருக்கு. விராட் கோலி வந்து இந்த மேட்சோட ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. இந்த அப்பா இந்த மீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சாங்கல்ல குஜராத் மீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயிச்சாங்க அன்னைக்கு நான் பார்த்தேன். சரி நான் அதை கண்டுக்கல. சரி போங்கடா இதெல்லாம் எங்கெல்லாம் வகஞ்சின்ற மாதிரி விட்டுட்டேன். நான் அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்துச்சு பாருங்க. சும்மா பேய் மாதிரி சும்மா வெறித்தனமா ஃபயர் பண்ணி மீம்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆக்கி என் ஃப்ரெண்டே நம்பி என்கிட்ட வந்து ஃபோன் பண்றான். என்னடா இந்த மாதிரி விராட் கோலி வந்து ரிட்டையர்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்கறான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வருஷம் கப்பு ஜெயிச்சுட்டு இன்னொரு 10 வருஷத்துக்கு விராட் கோலி ஒரு சூப்பரான ஒரு பிளானிங் போட்டு வச்சிருந்தா இவனும் வகந்து கலத்தி என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ரன் அடிக்காம இருக்காரா இல்லை எல்லா சீசன்லயும் ஒரு 500 மேலே தான் ரன் வந்து அடிக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைக் ரேட்டு போன சீசனுக்கும் இந்த ஸ்ட்ரைக் ரேட்டு வந்து ஏற்றிருக்காரு. ஸ்கேம் எதை பண்ணுறாரு, அதாவது 2-3 மேட்ச் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு விளாடாம இருக்காரு. ஃபீவர்னாலும் 50 அடிக்கிறாரு, வந்து ஒரு 50 அடிச்சுட்டு தான் போறாரு. அந்த மாதிரி ஸ்கேம் எதை பண்றாரு. ஸ்கேம் பண்ணிட்டு 2-3 மேட்ச் இன்ஜுரின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்புறம் 2-3 மேட்ச் சரியா விளாடாம இந்த மாதிரி ஸ்கேமிங்னு இதை பண்றாரா? இன்ஜுரி அப்படின்ற பேரை விராட் கோலிக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா அவர் வந்து ரெஸ்டே எடுத்ததில்ல. 2016ல 7 சிக்ஸரோட சும்மா செஞ்சுரி அடிச்சிருந்திருப்பாரு. நல்லாவே ஒரு 6-4 வந்து மெயின்டைன் பண்ணுறது சூப்பராக வந்து மேட்சையும் முடிச்சு கொடுக்குறது. காசு வாங்கிட்டு ஒரு சீசன் ஃபுல்லாக விளாடாம இருக்காரா? அப்படி இருக்கும்போது அவரெல்லாம் வந்து இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குனா வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்படிலாம் அஃபிஷியலாக இன்னும் விராட் கோலி சொல்கிறவருக்கு இது எதுவுமே உண்மை இல்லை. எல்லாமே வதந்தி தான். அஃபிஷியலாக வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருன்னு சொன்னா தான் நம்ம நம்பணும். ஆர்சிபி ஃபேன்ஸே நிறைய பேர் புலம்பி இருப்பீங்க. உண்மை இல்லை, இது பொய்யான ஃபேக் நியூஸ். எத்தனை பேர் நம்ம ஆர்சிபி வெற்றிக்கு அவசரமோ ஆர்சிபி 2வது டிராஃபி இப்படி தூக்குறதுக்கு யார் யார் இன்னும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு யார் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னொன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இந்த நாளைக்கு பார்க்கலாம்.